வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்றபடி என்றால், கடந்த சில வாரங்களாக நாங்கள் கடந்த கால சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறோம். அது தொடர்பான பல்வேறு உரையாடல்கள் நடைபெறுகிறது. கடந்த உரையாடல்ல மனோரஞ்சன், முன்னாள் லேக் ஹவுஸ் மற்றும் ரூபானி ஊடகங்களின் முக்கியஸ்தர் மனோரஞ்சன் விடுதலை புலிகளுடைய நிழல் அரசு பற்றி உரையாடி இருந்தார். இது தொடர்பில் அது தொடர்பான சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு, தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்குமாக எங்களோடு இணைந்து கொள்கிறார் முன்னாள் போராளி முல்லைமதி அவர்கள். கவிஞர், ஆய்வாளர். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். கடந்த 16 வருஷத்துக்குள்ள உங்களோட சித்தாந்தத்தினூடாக நீங்கள் தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது என்ன? நீங்களும் உங்களை போன்றவர்களும் குறைந்தபட்சம் இன்னும் ஒரு பெரிய அளவில் கொலைகள் நடக்கல. பெரிய வெற்றி. பிரபாகரன் இல்லை என்று சொன்னால் 1987 இந்த பிரச்சனைக்கு ஓரளவு உருப்படியான தீர்வு வந்திருக்கும். அந்த தீர்வுல இருந்து தமிழ் மக்கள் தங்களோட அதிகாரங்களை விரிவுபடுத்தி கொண்டு போயிருக்கலாம். பிரபாகரன் இல்லாமல் இருந்திருந்தார். துரதிருஷ்டவசமா அப்படி நடக்கல. அது உங்களோட கருத்து ஜெயபாலன். உலகத்திலே பெரும் பெரும் தலைவர்கள் எப்படி உருவாகிறார்கள்? கொஞ்சம் தயவு செய்து ஜெயபாலன் வாத்திக்கு சிலபஸ படிச்சு போட்டு மட்டும் இருக்காதீங்க. வேற விஷயங்களையும் படியுங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது, வேற விஷயங்களை படியுங்க. புலிய காரத்து புறது மட்டும் காரத்துப்புற சாதனையாளர் ஆகாதீங்க. விளங்குதானே? புலிகள் இப்ப நான் புலிகளுக்காக வக்காலத்து வாங்குறது என்றது வேற. ஆனால் அதுல நியாயம் இருக்கணும். சும்மா நான் வக்காலத்து வாங்கி போட்டு போயிடாது. அப்ப நான் இப்ப வந்ததும் கூட நிழல் அரசாங்க கேள்விக்கு நான் பதில். இந்த நிழல் அரசாங்க நடைமுறை பற்றி புலிகளுக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் எடுத்து கூறினதே தமிழ் புத்திஜீவிகள். அப்போ இவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க, இவர்களை அழிக்கிறதுக்கு மறுபுறத்துல உன்னி கிருஷ்ணன் என்ற இந்திய உளவுத்துறையின் ஈழ போராளிகளை கையாளுறதுக்கு பொறுப்பாக இருந்த உன்னி கிருஷ்ணனை சிஐஏ விலைக்கு வாங்கும். இது பற்றி பின்னர் பத்திரிகைகளிலே செய்தி வந்தது. இந்தியாவில் உன்னி கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக நாங்கள் அறிகிறோம். அப்ப இந்த உன்னி கிருஷ்ணன் தான் இந்த மாய விளையாட்டுகள், சதி வேலைகள் எல்லாம் செய்து இயக்க முரண்பாடுகளை ஏற்படுத்தி இயக்கங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தி என்றார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ரிவெஞ்சுகளையும் சுழிபுரம் படுகொலையை செய்கிறார்கள். சந்ததியாருக்கு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக சந்ததியாற்றி ஆக்களை படுகொலை செய்கிறார்கள். என்னுடைய கண்ணுக்கு எதிரிலேயே 2 பெண் போராளிகளை கொண்டு ரேப் பண்ணி கொலை செய்கிறாங்க. எந்த கண்ணு ஏது நான் பொய்ய சொல்ல வேணும்? கண்ணுக்கு முன்னால் ரேப் பண்ணி கொலை செய்கிறாங்க. புளோப்பல தென்னந்தோட்டத்துக்கு வச்சு இன்னொரு படியை அந்த படியை எடுத்து கொண்டு கொலை செய்கிறாங்க. சந்ததி இந்திய ஆக்கல்ன்றது மட்டும்தான் அவங்களுடைய அந்த உரையாடல இருந்து எனக்கு விளங்குது. அப்ப சந்ததிய நீங்களே அப்ப நீங்கள் என்ன செய்தீங்க? அப்ப இப்ப இது ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கிறது அல்ல இங்க விஷயம். இங்க ஓவராலா நடந்த தவறுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும். அது எந்த இயக்கமாக இருந்தாலும் இதே விஷயத்த நாங்கள் கொலைகளை ஆதரிக்கிறதன் மூலம் நாங்கள் என்ன செய்யறோம்னா இதை இன்னும் அடுத்த சந்ததிக்கும் கைமாத்தி கொடுக்கிறோம். நாங்கள் இன்னும் ஜனநாயகத்துக்கு வரவில்லை. அநீதியான கொலைகளை யாரும் ஆதரிக்க கொலைகள்ல அநீதியான கொலை நீதியான கொலை இல்ல. பெரும்பாலான கொலைகள் தனிப்பட்ட விரோதங்களுக்காகவும் இதுகளுக்காகவும் தான் நடந்திருக்கு. இங்க நீங்கள் இந்த கொலைகளை வகைப்படுத்தி இது நல்ல கொலை அது இது காசியானந்தன் பாட்டு மாட்டார். நீ முன்பு சொன்னது சரியா பின்பு சொன்னது சரியா, இரண்டும் சரி என்றால் நீ யாருக்குள்ள நெறியாண்டு நீங்களே உங்களை பார்த்து கட்டுக்கொள்ளும். நீங்க சொல்றீர்கள் அல்பர்ட் திரேப்பாவை சுட்ட போது பிரபாகரனுக்கு அல்பர்ட் திரேப்பாவே தெரியாது. அப்ப அல்பர்ட் திரேப்பாவை யாரண்டே தெரியாமல் தான் பிரபாகரன் சுட்டுக்கிறார் என்ற இடத்துல நீங்கள் அவற்றை தனிப்பட்ட நலன்களோ தேவைகளோ அதுல நீங்களே சொல்றீங்க. தெரியாம போய் சொல்றாருன்னா அவருக்கு என்ன விளையாட்டு? இதே விஷயத்துல அவங்க சொல்றாங்க. பிற்காலத்துல இதே தலைவர் பிரபாகரன் சொன்னதாக நான் அறிந்த செய்தி. அன்றைக்கு நாங்கள் கூட்டணிக்காரத்த கதையை கேட்டுக்கொண்டு அல்பர்ட் திரேப்பாவை சுட்டிருக்க தேவையில்லை என்று சொல்லி பின்னர் தலைவர் பிரபாகரனை சொன்னதாக நான் ஒரு செய்தி அறிஞர். சரிபுலை இல்லாமல் நாங்கள் சொல்றோம். ஈழ போராட்ட காலத்துல அல்பர்ட் திரேப்பாவை சுட்டது ஒரு சுந்தரத்தை சுட்டது அவருடைய இயக்கத்தினுடைய பிரபாகரன் அப்படி சொல்லியிருக்கணும். துரோகி பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள். காலகாலமாக அந்த குடும்பத்துக்கு துரோகி பட்டம் கொடுத்திருக்கீங்க. மாத்தியான குடும்பம் இன்றைக்கு வன்னியில இருக்குது. துரோகி பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள். அதே டைம் போய் 2 பவுன் கேட்டீங்களா? மாத்தியாவை கொலை செய்து போட்டு நீங்கள் போய் 2 பவுன் கேட்டீங்களா?
என்னென்னு கொடுப்பான் முல்லமதி? நீங்க உங்களால கொல்லப்பட்டவர்கள் என்னென்னு பவுன் கொடுப்பீங்க உங்களுக்கு? சில சரிபுலிகள் இருக்கு இந்த ஜெயபாலன், சில ஆபத்துக்கள் சில விபத்துக்கள் நடக்கும் ஜெயபாலன். அந்த விபத்துக்களையும் சில சில சரிபுலிகளையும் மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒட்டுமொத்த விடுதலை போராட்டத்தின் மீது ஒட்டுமொத்த விடுதலை போராட்டத்தின் மீதும் குற்றம் வைக்க கூடாது. நாங்கள் விடுதலை போராட்டமே ஒரு விபத்து. இந்த புலிகள் மீது இந்த புலிகள் சுந்தரத்தை சுட்ட கலகலைக்கிறீர்கள் எல்லாம் இன்றைக்கு தம்பாப்புள்ள இயக்கத்தை சேர்ந்த 99% இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான். நான் ஒரு கதையை இந்த இடத்துல பதிவு செய்யறேன். கச்சிலமடுவை சேர்ந்தவன் லட்சன், கச்சிலமடுவை சேர்ந்தவன் புஷ்பன், நினைக்கிறேன் திருவண்ணாமலை படிக்கிறா இருக்கணும் கண்ணன், லட்சன், ரமேஷ், புஷ்பன் என்று 4 பேரை வந்து 4 பேர் தம்பாப்புள்ள மகேஸ்வரன் இயக்கத்திலிருந்து 85ஆம் ஆண்டு ஆயுதங்களோடு ஓடுறாங்க. போய் அந்த ஆயுதத்தை விடுதலை புலிகளுக்கு விற்கிறதுக்கு முற்படுறாங்க. அந்த ஆயுதத்தை வாங்குறதுக்கு தயாராக இருந்த சகோதரம் என்ற ஒரு சுட்டான் பிரதேச அரசியல் துறைக்கு பொறுப்பா இருந்தவர் இப்ப சுவிஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விடுதலை புலிகள் சொல்லிவிட்டார்கள், இன்னொரு இயக்கத்தினுடைய ஆயுதத்தை எக்காரணம் கொண்டும் காசு கொடுத்து வாங்குறதோ அல்லது இனாமா வாங்குறதோ வாங்கப்படாது. தலைமைக்கு தெரியாமல் இனாமாயும் வாங்கப்படாது, காசு கொடுத்து ஆயுதங்கள் வாங்கப்படாது. அவர்கள் சொல்லி போட்டார்கள், ஒன்றும் செய்யல, எங்களுடைய இயக்கம் இன்னொரு இயக்கத்திலேயே ஆயுதத்தை வாங்காது. இவர்கள் திரும்பி போய் தம்பாப்புள்ள மகேஸ்வரன்ல சிங்கன் என்றவர்கிட்ட சரணடைஞ்சு, சிங்கன் தான் காதலியர் சம்பளங்குளத்தில இருந்து இந்த லட்சன், கண்ணன், ரமேஷ் ஆகிய 3 பேர் லட்சன், கண்ணன், ரமேஷ் 3 பேரையும் கூட்டிக் கொண்டு போறாங்க. புஷ்பன்ன்றது நான் நினைக்கிறேன் ஊர் பேர், ரமேஷான் இயக்க பேரா இருக்கணும், கருணகண்டல் படிய. இந்த 3 பேரையும் கொண்டு போய் பிரபந்தநாத்துல இருந்த தம்பாப்புள்ளையனுடைய முகாமில அட்டிச்சு நொறுக்கி, புஷ்பனுக்கு கால் முறிஞ்ச உடனே கொண்ட யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில போட்டுட்டு கண்ணனையும் லட்சனையும் உயிரோடு மரத்தில் கட்டி வைத்திருந்தார்கள். அவர்கள் புழுப்புடிச்சுதான் செத்தார்கள் என்று அப்போது இயக்கத்துல இருந்த கச்சிலமடுவை சேர்ந்த ரவீந்திரன் என்ற இயக்க பேர் வந்து பிறகு வருதில்லை, அவருடைய சொந்த தம்பி எனக்கு சொன்ன வாக்கு மூலம் என்ன அதான் சொல்றேன், இவ்வாறான கொடூரங்கள் நடந்திருக்கு. சுட்டு கொண்டவன் அங்கே ஐயா அடிச்சு முறிச்சு கிட்டு டயர் போட்டு எரிச்சு கொண்டது ரமேஷ். நீங்க புலிகளை பத்தி கேட்கிறேன், மட்டும் இல்ல முல்லமதி, எல்லா இயக்கமும் என்ன நீங்கள்லாம் அதிகாரத்தை வச்சிருந்த நீங்கள்லாம் மற்றவையெல்லாம் பிள்ளை நாங்கள்லாம் சரி என்று சொன்னீங்கள். அதையேதான் செய்தீர்கள். நான் இப்ப பொதுவான கதைக்கிறேன், ஊடகவியலான கதைக்கிறேன். புலிகள் கதையை சித்தப்பான்னு சொல்லி ஒரு பொடியன் தம்பாப்புள்ள மகேஸ்வரன் இயக்கத்தில் இருந்தவன் வேதாரண்யத்துல இருந்த போது வேதாரண்யம் பட்டியலிய காதலிச்சு அவள் கெப்பமாயிட்டான். அவனை இங்க அஞ்சு அனுப்பி வன்னியில விஸ்வமோடுல சோதி என்ற கேம்பிலே அவன் இருக்கிறான். சோதி என்ற கேம்பில் இருந்தவன் அவங்களுடைய ஒரு ஆயுதத்தை 2 கைக்குண்டே கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு பின்னால பொருத்தியில பாதுகாப்பா தாண்டு. இது நீங்க அறியவன், மக்கள் அறியவன், பாட்டு போட போறான். அங்க வேதாரண்யத்துல வச்சு அவனை கைது செய்து கொண்டு வந்து விழுவில்ல வச்சு தாவடிக்குள்ள வச்சு தம்பாப்புள்ள மகேஸ்வரன் ஆக்களை அடிச்சு நொறுக்கி முறிச்சு தாவடியில கொண்டு வந்து போலீஸ் லொக்கப் ரூம்ல போட்டு வச்சிருந்தவங்க அந்த பொடியன் தன்னை உயிரோடு விடுங்கன்னு சொல்லி கேட்க விடாமல் கொண்டு போய் சுட்டு போட்டு வில்லுண்டியில தாட்டை போட்டு போறவங்க, தாட்டோ எரிச்சு நேர போட்டு கொளுத்துனவங்க, கொண்டு சுட்டு போட்டு கொளுத்தி போட்டு வந்தவங்க பேருமே எனக்கு தெரியும், தம்பாப்புள்ள இல்லை. நான் இப்ப சொல்ல விரும்ப இல்லை, சரிதானே? அப்ப இப்படியான அநியாயங்களை செய்த ராணுவ இயக்கம் தான் தம்பாப்புள்ள இயக்கம். இந்த லட்சன், அதாவது புலிகளால இந்த தம்பாப்புள்ளையால இப்படி சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட லட்சன் ஒட்டு சுட்டான் இரிகேன் டிபார்ட்மெண்ட்ல டிரைவராக இருந்த சாது பண்டாண்ட ஒரு சிங்கள அப்பாவி மனிதன். அப்ப செக் எடுக்கிறதுக்கு வரவங்க, ஏன்னா அவங்க செக் எடுக்கிறதுக்கு இங்கதான் பெறணும், ஒடிச்சுட்டா இரிக்கேனுக்கு பெறணும் 85-86 காலம். அப்ப ஏரிய இயக்கங்கள் அவர்கள் வந்து செக் எடுத்து கொண்டு போறவங்க அனுமதிச்சிருந்தவங்க. அப்படி செக்கை வந்து 3-4 மாதம் செக்கை பிக்கப் பண்ணி கொண்டு போயிருக்கல சாலமன் இடத்துல வச்சு அவரை கொண்டு வந்து ஒடிச்சுட்டான் புதுக்குடியிருப்பு ரோட்ல வேதாத்து சுள்ளைக்குள்ள வச்சு அடிச்சு கொலை செய்து எரிக்கிறார் ஒரு அப்பாவி சிங்கள இளைஞர். அப்ப தம்பாப்புள்ள மகேஸ்வரன் அதை சொல்லி தம்பாப்புள்ளையா சொன்ன ஒரு இளைஞர் நான் கேட்கிறேன். பிரச்சனை என்னென்றால் அதுக்கு தம்பாப்புள்ளையும் பொறுப்பு, தம்பாப்புள்ளையும் பொறுப்பு. போராளிகளை உனக்கு கட்டுப்படுத்த தெரியலையா, நீ தலைவரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. தம்பாப்புள்ளையும் பொறுப்பு, லட்சனும் பொறுப்பு. அது இதெல்லாம் வாயால காய்ச்சி கொண்டிருக்கலாம். ரஜினிகாந்தியை கொலை செய்கிறீர்கள் இங்க யாழ்ப்பாணத்துல இந்திய ராணுவம் கொலை செய்ததற்காக, ஏனென்றால் அவர் அதுக்கு பொறுப்பு. ராஜீவ் காந்தி யார் கொலை செய்தது? அதே மாதிரி சந்திரிகா அணக்கோட்டையில வந்து நீங்க பாத்தீங்களா ராஜீவ் காந்தியை புலிகள் கொலை செய்தது? ராஜீவ் காந்தியை விடுதலை புலிகள் கொலை செய்வது விடுதலை புலிகளே ஒத்துக்கொண்டிருக்கிறோம். சம்பவம் எல்லாம் சரி, அதை விடுங்க. நீங்கள் கொலை செய்ய அர்த்தம் அதை பத்தி என்ன அறிஞ்சு வச்சுக்கிறோம் தெரியுமா? நாங்கள் எங்களுக்கு என்ன சொன்ன தெரியுமா? புலிகள் முன்னமாதிரி நீங்கள் கணக்க புனைவுகள் வச்சுக்கிறீர்கள். நானும் சொல்றேன், சந்திரிகா ஆனக்கோட்டையில குண்டு போட்டா சந்திரிகா ஆனக்கோட்டையில குண்டு போட்டா சந்திரிகாவா போட்டது? ஆமிக்காரன் தான் போட்டது. ஆனால் ஆமிக்காரன் போட்டாலும்
சந்திரியாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஆமா. சந்திரியா தான் ஜனாதிபதி. அது யாரு அதே இல்லைன்னு மாதிரி விடுதலை புலிகள்ல ஒரு போராளி படுகொலை செய்தா, தவறு செய்தா, அதுக்கான பொறுப்பு பிரபாகரனுக்கும் இருக்கு. பிரபாகரன் என்ன விரல் சூப்பி கொண்டா இருந்தவர். ஏவாளன் இதுக்காகத்தான் நான் சொன்னான். இப்ப சற்றுமுக கைகேக்க சொன்னான், இந்த ஒட்டுமொத்த ஈழ போராட்ட காலம் இன்றைய ஈழத்தமிழர்களின் நிலைக்கு புலிகள் 50% பொறுப்பேற்கணும் என்று சொன்னால், இவ்வளவு தியாகங்கள் செய்து ஒரு தமிழீழத்தின் வாசல் வரையும் வந்து இறுதி அங்குலம் வரையும் போராடின புலிகளும் 50% பொறுப்பேற்கணும் என்று ஏன் நான் சொன்னேன் என்று சொல்லி சொன்னால், இந்த தார்மீகங்களின் அடிப்படையில தான் நாங்கள் சொன்னாங்க. அதாவது சம்பந்தனுக்கு 22 கதிரையை வாங்கி கொடுத்து தங்களை தாங்களே அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் புலிகளுடைய பலகீனம் தான் என்றதை நான் சொல்றேன். நீங்கள் நியாயமா ஒரு விமர்சனத்தை மனோரஞ்சன் வச்சா என்ன, முல்லமதி வச்சா என்ன, ஆர் வச்சா என்ன, புலிகள் எங்களுக்காக போராடிய ஒரு போராட்ட இயக்கம் என்ற வகையில நாங்கள் அந்த இயக்கத்தின் மீது விமர்சனம் வைக்கலாம், எங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் அதுதான் ஒரு சரியான சரி என்றும் அதுதான் ஒரு சரியான வரலாறு என்றும் பதிவு செய்வதற்கு முற்படும் பொழுது அதுகளில் இருக்கிற பிள்ளையை பேச வேண்டியவர்கள் பேசித்தான் ஆகணும். மனோரஞ்சன் மீது வெறுப்பும் இல்லை, மற்றவர்கள் மீது வெறுப்பும் இல்லை. இதே நேரம் மனோரஞ்சனே கேட்கக்கூடிய வாசகர்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுல தான் சொல்றதுல எவ்வளவு கற்பனை, எவ்வளவு பொய், எவ்வளவு சாதாரண என்னட்ட பலர் சொன்னாங்க. மனோரஞ்சன் அப்ப நீங்க யாழ்ப்பாணத்தை வந்துட்டு நல்லா வாங்கி கட்டி போட்டாங்க என்ன சாதி என்றே கேட்கிறாங்க, என்னட்டையே கேட்கிறாங்க. அப்ப ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன்றபடியாலே அந்த பாதிக்கப்பட்ட விளை உணர்வுல வந்து இப்படி கதைக்கிறான்னு சொல்லி கதைக்கிறாங்க. மற்றவர்களுக்கு என்னுடைய கதைக்கிறாங்க. நான் வெளிப்படையா பேசுறவன் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இப்படியான பிரச்சனைகள் நான் இப்படித்தான் எல்லாரும் பார்க்கிறேன். மனோரஞ்சன் சொல்றதை எப்படி பார்க்கிறேன், முல்லமதி காய்ச்சா முல்லமதி புலிக்கு வாக்காளத்து வாங்குற புலி என்று பார்க்கிறேன். ஏன்னா முல்லமதி புலியில இருந்தவர் சொல்லி போட்டு பார்க்கிறோம். ஆனால் இங்க நீங்கள் பிரச்சனை, நீங்க கதைக்கிறது சரியா நியாயமா கதைக்கிறீங்களா விஷயத்துல இப்ப உங்களோட வந்து கதைச்சாக்கள் புலி ஆதரவாளர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட. இப்ப என்னன்னா இப்ப புலிகளை வந்து உயர் சாதி ஆட்கள் மட்டும்தான் ஆதரிச்சவையோ இங்கே மாறிகளோ என்னோட கதைச்சவர்கள் புலி ஆதரவாளர்களா இருப்பான்னு சொல்றீங்களோ, என்னோட கதைச்சவர்கள் அவ்வளவு வெறும் புலி எதிர்ப்பாங்க. சரி, இப்ப இந்த புலிய ஆதரிச்சவர்கள் பெரும்பாலும் உயர் சாதியை சேர்ந்தவர்களா? புலிய விமர்சிச்ச நீங்களும் மனோரஞ்சன் தான் நீங்க சொல்றீங்க புலிகள் வெள்ளாள பெண்களை தான் திருமணம். நான் கேட்கிறேன் கேட்டோம், சாதி அழிப்புன்றது எந்த சாதியை திருமணம் செய்து கொண்டா சாதி அழிப்பு? இப்ப நீங்க சொல்றீங்க புலிகள் வெள்ளாள பெண்களை செய்கிறத ஜாதி அழிப்பாக கொண்டு வந்தவர்கள் ஒரு நக்கல் கதை வைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், ஈழத்தமிழர்கள் எத்தனை சாதிகளாக பிரிந்தார்கள் சொல்லுங்க, அழுகுவோம் சொல்லுங்க, கேட்கிற வைக்க அவளங்க என்னுடைய கேள்வி ஏன் கேட்கிறேன்னா, புலிகளை விமர்சிச்ச மனோரஞ்சன அவர்கள் கீழ் சாதி என்று சொல்றார்கள். மனோரஞ்சன் எந்த சாதியாவும் இருந்துட்டு போடும் பிரச்சனை. ஆனா புலிகளை ஆதரிச்சவர்கள் எல்லாரும் உயர் சாதியா? அதான் உங்களோட விளக்கம். அதான் இந்த சமூகவாதம் வைக்கிறீர்கள். இப்ப நீங்கள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நீங்களும் காட்சி கொள்வோம். 32 சாதிகளாக தமிழர்கள் பிரிஞ்சிருக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள் வைங்க. தெரியாது 32வது சாதிதான் சக்கிலிய சாதி என்று வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கதைக்கு சக்கிலிய சாதி என்று வச்சுக்கொள்ளுவோம். முதலாவது சாதி பிராமணனா முதலாவது. இலங்கையில வெள்ளாளர்கள் உயர் சாதியா இருக்கும், பிராமணருக்கு மேலதானே பிராமணர். இல்ல இலங்கையில அப்படி இல்ல, அது இந்தியாவில சரி. வெள்ளாளர் முதலாவது சாதி, சக்கிலியர் கடைசி சாதி. இப்ப இங்க இலங்கையில சாதி கலப்பு திருமணம் செய்யணும்னா சக்கிலியர் போய் வெள்ளாளத்தையே கட்டணுமோ, வெள்ளாளன் போய் சக்கிலியை கட்டணுமோ, அல்லது எப்படி அதை செய்யணும்? பள்ளன் நலத்திய கட்டணுமோ, பறையன் சக்கிலிய கட்டணுமோ, சாண்டான் கோவியரை கட்டணுமோ, யார கட்டணும்? எது சாதி? முதல்ல இந்த சாதியை பாக்குறதே மிக தவறான. சாதி என்ற ஒரு சாமானிய அப்படி கதைக்கலாம், வெளியில கதைக்கலாம். காட்சிகள் உங்களுக்கு கண்டது. சாதியை பற்றி நீங்க வெளிப்படையா கதைச்சு அது நிரூபிக்கப்பட்டா புலிகள் இயக்கத்துல தண்டனை புடுங்கி போடுவார்கள் காத்து. நீங்க பொறுப்பாளராக இருந்தா முடிஞ்சது, அதோட சரி பொறுப்பு வேலை அதோட முடிஞ்சு போடும். சாதியை பற்றி கதைச்சாலே பொறுப்பு அந்த அளவுக்கு அவர்கள் கட்டுப்பாடா வச்சிருந்தார்கள். நான் கேட்கிறேன், சாதியத்தின்படி ஏன் நீங்கள் வெள்ளாளத்திய கட்டக்கூடாது? இல்ல பிரச்சனை இல்ல, இந்த அதிகார கட்டமைப்புல ஆண்கள் தான் அதிகார கட்டமைப்புல மேல் பகுதியில இருக்கிறார். ஆண்கள் இது உங்களை போன்றவர்கள் அப்படித்தான் இருக்கு. முள்ளமதி விடுதலை புலிகள்ல எத்தனை துறை தலைவர்கள் பெண்களை வச்சிருந்தீங்க? நீங்க மகளிர் அமைப்புக்கு மட்டும்தான் ஒரு பொம்பளை தலைவியா இருக்கிறார், மிச்சம் எல்லாத்துக்கும் ஆம்பளை எல்லாம் வச்சிருந்த நீங்கள். அப்ப ஒபிஎஸ்ஸா என்ன தெரியுது, ஆண்கள் தான் அதிகாரத்துல மேல இருக்கணும்
நல்லதுதானே. இல்ல அது விடுதலை புலிகள் தான் கேட்கணும். நீங்களே இந்த துறை தலைவர் போராளியை அப்ப ஆண்களை வச்சுக்கொண்டுதான் இந்த சாதிய கட்டமைப்புல அவருக்கு கல்யாணம் போக்குவரத்து. இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இந்த எஞ்சிய போராளிகள் ஏதாவது செய்யணும் என்ற ஒரு நிலை வந்து இப்ப 4-5 வருஷத்துக்கு முதல் இந்த அரசியல் துறை என்ற ஒரு கட்டமைப்பை லண்டன்ல கூட்டின பொழுது நான் வச்ச நிபந்தனை என்ன தெரியுமோ, ஒரு பெண் போராளி தான் இதுக்கு பொறுப்பாளராக இருக்கும். ஏன் அந்த நிபந்தனை வச்சுனா தெரியுமோ, இந்த 2009 மே 18க்கு பிறகு விடுதலை புலிகளின் பெண் போராளிகள் யாரையும் வெளியே காணவில்லை. ஆண்கள்லாம் கொஞ்சம் பேர் வெளில நிற்கும். உங்களோடு நின்று சம போராளி, உங்களை விட கட்டிக்காரர்களாக நின்று களத்துல போராடின பெண்கள் எங்கே? ஒரு பெண் போராளி தான் பொறுப்பாக இருக்கணும் என்று சொன்னேன். தமிழ் அரசியல் துறை என்று செயல்படுறவர்கள் தங்களுடைய பொறுப்பாளராக அசோகாண்ட ஒரு பெண் போராளியை தான் தலைவராக ஏற்று, அதாவது அரசியல் துறைக்கு பொறுப்பாளராக ஏற்றுதான் அங்கே ஆண் போராளிகள் எல்லாரும் நின்று செயல்படுகிறோம். இப்ப பெண் போராளிகள் தலைவராக ஏற்று போட்ட உடனே திருப்பி நீங்க ஒரு கதை சொல்லுவீர்கள், அங்க சந்திரிகா கையெழுத்து வைக்கிறதா அந்த வேலை மிச்சம் முழுக்க செய்த சொல்லி அது உள்ள மாதிரி அது ஒரு முற்போக்கான அம்சம். நீங்க தெரியும் பெண்களை கொண்டு பொறுப்புல போடுறன்றது ஒரு முற்போக்கான அம்சம். ஆனா அந்த பொறுப்புக்கு அதுக்கான அந்த அதிகாரத்தையும் கொடுக்கணும். நீங்கள் பின்னுக்கு இருந்து தகுதியும் இருக்கணும், அந்த அதிகாரம் இருக்க வேண்டும். சரிதானே? அப்ப விடுதலை புலிகள் இயக்கத்திலே ஏன் பிரதி தலைவர் என்றது மாத்திய அண்ணருக்கே இருந்தது. அவர் பிரச்சனையான பிறகு ஏன் போடையில பெண் போராளிக்க போடையில்ன்றதை பத்தி யாரும் சிந்திக்கல. உண்மையா அது ஒரு கேள்வி, அது ஒரு நியாயமான கேள்வி. பெண்கள் இத்தனை வீதம் இந்த போராட்டத்தில் நேரடியாக பங்கு பெற்றார்கள். அவர்கள் படத்தளபதிகளாக இருந்தார்கள், அரசியல் பொறுப்பாளராக எல்லாம் இருந்தார்கள். ஏன் நீங்க உங்களோட பிரதி தலைவராக ஒரு பெண் போராளிக்க போடையில் புலிகள்கிட்ட கேட்டால் நல்ல கேள்வி வேண்டாம். நார்மல்னா கேட்கும் உங்கள் சார்பில் ஏன் புலிகளை பெண் போராளிய போடையில் புலிகள் இருந்தா வந்து சொல்லட்டும். நாங்கள் ஒரு நீண்ட உரையாடல நடத்தி இருக்கிறோம். நாங்கள் பேச வேண்டும் அத்தனை விஷயமும் பேசிக்கிறோம், அதுக்கு மேலாலையும் பேசியிருக்கிறோம். உங்களோட கருத்துக்களையும் தெளிவாக வச்சுக்கிறீர்கள். உண்மையிலே எங்கள்கிட்ட வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. முள்ளமதை தொடர்ந்தும் நாங்கள் உரையாடுவோம். அக்ரி டு டிஸ்அக்ரி, சில எல்லா விஷயத்திலையும் எங்களால் உடன்பட இயலாது, உடன்பாடாலும் ஆனால் நாங்கள் வைக்கிற கருத்துக்களை 2 தரப்பு கருத்துக்களையும் மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். மக்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள். அவ்வளவுதான். நான் இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். விடயத்தை சொல்லி நிறைவு செய்யலாம். மனோரஞ்சனாக இருந்தாலும் சரி, அல்லது தேசம் துறையில வந்து கருத்து கூறுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஜெயபாலனாக இருந்தாலும் சரி, எனக்கு தனிப்பட்ட எதிரிகள் கிடையாது. நிச்சயமாக அதுக்கு அப்பாலே இவர்கள் எல்லோரும் எனது மண்ணில் பிறந்த என் சகோதரர்கள். அவர்கள் பலகீனங்கள், கருத்துக்கள், அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள். நான் விடுதலை புலிகள் இயக்க போராளியாக ஒரு காலத்தில் இருந்தவன் என்ற காரணத்தாலும், ஒரு தமிழன் என்ற காரணத்தினாலும் எமது விடுதலை போராட்ட கால செயற்பாடுகள் தொடர்பில் வைக்கப்படுகிற நீதியற்ற கருத்துக்களை அந்த இடத்திலேயே வந்து எதிர்கொள்ளணும் என்ற எங்களுடைய மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த பணியைத்தான் நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். தவிர நான் இங்கே புலிகள் என்று சொல்லுவதற்கும் வரையில்லை, ஏனையவர்களை சாக்கடை என்று சொல்லவும் வரவில்லை. வாத பிரதிவாதங்கள் வரும் பொழுது புலிகள் பக்கத்தில் இருந்த நியாயங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதில் சில தவறுகள் இருந்தால் அதை நீங்கள் வந்து கண்ணியமான முறையில முன்வைக்கலாம். இல்லை மதியுடைய இந்த கருத்து தவறு, இது இப்படித்தான் இருந்து வைக்கலாம். ஆனால் நீங்கள் அநேகமாக இப்ப இதில் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த விஷயம் பாஸ் நடைமுறை பற்றியோ, அல்லது 2 பவுன் வாங்கின விஷயம் பற்றியோ, அல்லது நிலவரசு பற்றியோ, அல்லது இந்த புலிகளுடைய சாதி அளிப்பு என்பது உயர் சாதிக்க திருமணம் செய்கிற வாதங்களும், இந்த 3ஐயும் நான் என்ன பொறுத்தவரையில இங்கே கருத்தியல் ரீதியாக உடைத்திருக்கிறேன். ஜெயபாலன் அதுக்கு பதில் இல்லை. வெள்ளாளுத்திய கல்யாணம் கட்டுறதுதான் சாதி ஒழிப்புன்னு சொல்லி புலிகள் சொல்றத பிள்ளை என்று சொன்னால், நீங்கள் யார் கல்யாணம் கட்டுறது சாதி ஒழிப்புன்னு சொல்லும் சொல்லி கேள்வி கேட்டால் அதுக்கு ஜெயபாலன் சரியான பதில் சொல்லி நான் விட வருவேன். என்னென்ன பதில் இருக்க முடியல அதிகம். அதான் நான் ஆண்கள் ஆற திருமணம் செய்கிறார்கள் என்றால் தங்களுக்கு உயர் மேல உள்ள சாதியை திருமணம் செய்யறதால சாதியை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் தங்களோட படிநிலை மேல கீழே இருந்து பெண்கள் எடுக்கின்ற பொழுதுதான் அதுக்கான என்றால் தவிர்ப்பு விடுதலை புலிகள் போராட்டத்துல பெண்கள்கிட்ட இருந்தது. குறிப்பாக இந்த தளபதிமார் திருமணம் செய்கின்ற பொழுது தங்களுடைய பெண்களை அதாவது இன்னொரு போராளியை திருமணம் செய்யாமல் சாதாரண பெண்களை திருமணம் செய்வது சம்பந்தமா கூட இயக்கத்துக்குள்ள பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது என்பதை நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. ஒன்று சொல்றீங்க, தமிழீழ பெண்கள் தங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். தங்களை விட தமிழீழ பெண்களோ ஆண்களோ விடுதலை போராட்டத்துல போய் திருமண விஷயத்துல தமிழீழ பெண்கள் தங்களை விட தாழ்ந்த சாதிக்காரர்களை திருமணம் செய்து அவர்கள் இந்த சாதி ஒழிப்பை உழைச்சிருக்கிறார்கள். பாராட்டும். நிச்சயமா. நன்றி. நீண்ட உரையாடல், நல்ல உரையாடல். பேசுவோம்.